நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாளை அவசர அவசரமா தொடங்கி ஆரவாரமா கிளம்பி நேரா காலேஜுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேரா உக்கடம் போகணும் நண்பர்களே. அப்புறம் உக்கடத்துலேருந்து காலேஜுக்கு போனோம். பஸ்ஸை பிடிச்சேன், நேராக போனேன். இன்றைக்கி காலேஜில் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்லாம் வந்திருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருந்தது அவங்களுக்கு எண்டு செம். அப்புறம் இன்றைக்கி ஒரு குறிக்கோளோடு போகிறேன். எப்படியாவது 2 சாப்டர் கவர் பண்ணிடணுன்னு. நேராக லைப்ரரி போனேன் நண்பர்களே. லைப்ரரி அருமையாக இருக்கும். அதுக்காகவே நான் லைப்ரரியே வரதே லீவாக இருந்தாலும் கூட. படிக்க உட்காந்தேன், படித்தேன். அப்புறம் இந்த எடிட்டிங் பண்ணேன். இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸ் டைமில் ஒரு பன்னீர் சாண்ட்விச் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. செகண்ட் சாப்டரும் வந்துட்டேன். இதே தான் ஸ்கூல்லேயும் படித்தோம், இங்கேயும் படிக்கிறோம். என்னன்னு தெரியல. நேராக படித்து முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு அழகான இடம் பிடிச்சி மரத்துக்கடியில் ஒய்யாரமாக உட்காந்து நல்லா குழம்பு சாப்பாடு தான் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து படித்ததுக்கப்புறம் மணியை பார்க்குறேன், மணி 5. சரின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வெயில் அருமையாக அடிச்சது நண்பர்களே. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே தான் இருந்தேன். பஸ்ஸு கொஞ்சம் வரக்கு ரொம்பவுமே லேட் ஆகிப்போச்சு. இங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட மணி 7 ஆயிடுச்சு. அங்கே ஒரு அண்ணன் பொறி கலக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்தேன். நேராக பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வரேன். வர வழியில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரோட பேக்கையும் வாங்கி நானே வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். மணி தான் 8 ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஷவர் பாத் பண்ணிவிட்டு நேராக கடைக்கு போனேன் நண்பர்களே. இது நாளைக்கு நம்ம திருவிழாவில் பால்குடம் எடுக்க போகிறோம். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் கடல வாங்கிட்டு வந்தேன். அப்படியே கடலைய மேலே தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தேங்க. கடல போடலை நான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு இட்லி செஞ்சோம். அதையும் நேராக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நைட்டு சாப்பிட்டு அழகாக ஒரு சின்னதாக கப்பில் கொஞ்சமாக காஃபி சாப்பிட்டேன். இட்லி பூ போல் இருந்தது நண்பர்களே. அதுதான் அந்த பூ. என்னோடய காம்பினேஷன் பார்த்தீங்களா? ரைட் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.